ஊட்டி வரைக்கும் போயிட்டு சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா எப்படி? ஸோ வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறமா போகிற வழி ஃபுல்லாகவே 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்த மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் வந்து காஃபி, டீ, பாதாம் பால் எல்லாமே நல்லா சூடானது. அதுக்கப்புறம் வந்து மேகி. அங்கே ரொம்ப எங்கே திரும்பினாலும் மேகி தான், எந்த கடையிலனாலும். அன்ஹெல்தினா கூட சில இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு டூருக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, வெஜிடபிள்ஸ்னால் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு எக்கெல்லாம் போட்டு நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ குயிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சூடுக்கும் அந்த குளிரான இடத்துக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. மாங்காய்னா இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ மிளகாப்பொடி, உப்பு போட்டிருக்காங்க. பசங்க சாப்பிட்றாங்க. வீட்டில் காரமே இல்லாமல் சாப்பாடு கொடுத்தோன்னா அதை வந்து அவங்களுக்கு காரம்னு ஓவராக சீனை போடுறாங்க. உங்கள் பசங்கள்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஜேர்னி நல்லா இருந்தது.